போனஸ் கிரியேட்டிவ் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி கொத்து ரொட்டி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொத்து ரொட்டிங்கிறது வேறு, கொத்து பரோட்டான்றது வேறு. நம்ம இன்றைக்கி கொத்து ரொட்டி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது மைதா மாவு. மைதா மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ரொட்டி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தாராளமாகவே எண்ணெய் சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்து கல்லில் போட்டு ரொட்டியாக சுட்டு எடுக்க போகிறோம். தட்டும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நிறையா எண்ணெய் சேர்த்தும் இருக்கும். அதனால ஈஸியாகவே உங்களுக்கு தட்டுறதுக்கு வரும். தட்டினதுக்கு பிறகு நம்ம இதை சுடும்போது ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ஹார்டாக நம்ம சுட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் தட்டுறதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பூரி தட்டு இருக்கும் இல்லையா, பூரி குழல் அந்த தட்டு, அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி தட்டுக்கு பின்னாலேயும் நம்ம வச்சு தட்டி எடுத்து நம்ம சுடலாம். இந்த மாதிரி சுட்டதுக்கு பிறகு நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்னா கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஈஸியாக தான் தட்ட வருது உங்களுக்கு. அதே நேரத்தில் சுடும்போதும் நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் சுட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி சுட்டதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணுறது நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ லென்த்தாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பீசஸை குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குண்டாகவும் நல்லா நீட்டமாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு தாச்சியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலம் ரொம்ப முக்கியம். நான் ஏலம் மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் திரும்ப அது சேர்ப்பேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அதில் முக்கியமாக இது பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம காய்கறி எல்லாத்தையுமே போடுறோம். காய்கறி நம்ம இஷ்டம்தான், மெயின் காய்கறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுகள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அது வாசத்துக்காக. இதை நல்லா விறகினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த காய் வேகிறதுக்காக காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஏலம் நான் இப்போ தான் சேர்க்குறேன், ஆனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா வற்ற வச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மஞ்சள் பட்டாணி, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இது எல்லாத்தையுமே அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். இதில் நான் தக்காளி முக்கியமாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், காய்கறியில் தெரியும் உங்களுக்கு. வதக்கும்போது அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது போக கேரட், கிழங்கு, மற்றது பீன்ஸ், இது 3 தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வெட்டி வச்ச ரொட்டிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதை போட்டு விறக போகிறோம். விறகுறது நான் காட்டலை, ஏன்னா நான் ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் கேமரா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக விறகிடலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் விறகுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாக